அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாத பலன்கள், மார்ச் மாத ராசி பலன்கள் 2026 மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசியில் பாருங்கள், சனி இருக்கார். ஏற்கனவே பார்த்திங்கன்னா 7.5 சனி போயிட்டுருக்கு. இல்லை ராசியில் உங்களுக்கு ஜென்ம சனி போயிட்டுருக்கு. இப்போ சனி வேறு உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையும் துன்பத்தி கொடுத்துட்ருக்காரு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பாருங்கள் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அது பெருசாக ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லிட முடியாது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு 5 கிரகங்கள் இருக்காங்க. ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முக்கியமான கிரகம் உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தான் உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரன் சூரியனோட பயிற்சி மட்டும்தான் நடக்குது. மற்றபடி புதனோ செவ்வாயோ இந்த மாதம் பயிற்சி கிடையாது. 2ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சிங்க. மார்ச் 2ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி, 15ஆம் தேதி சூரியனோட பயிற்சி, மார்ச் 26ஆம் தேதி மறுபடியும் சுக்கிரனோட பயிற்சி நடக்குது. சரிங்களா? அதாவது 6, 8ஆம் அதிபதியோட பயிற்சி தான் நடக்குது. ஏன்னா ஏற்கனவே மீனராசிக்காரங்க படாத பாடுபட்டு இருக்கீங்க. சனி உங்களை போட்டு புழிஞ்சு எடுத்துகிட்டு இருக்காருன்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஏகப்பட்ட பிரச்சனை, கஷ்டம், அசிங்கம், அவமானம், மன உளைச்சல், நிறைய அனுபவங்கள், வாழ்க்கைக்கு தேவையான அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு சனி கற்றுக் கொடுத்துருப்பாரு. அதே ராசியிலே சனி இருக்குன்னா கொஞ்சம் டல்லாக இருப்பீங்க, அப்படியே மந்தமாக இருப்பீங்க, அப்படியே ஒரு மாதிரி டல்லாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஒரு சுறுசுறுப்பாகவே உங்களுக்கு இருக்காது. மந்தமாக தான் கொண்டு போயிட்டுருக்கோம் உங்களுக்கு சனி. அது குழப்பம் வேறு ஒரு பக்கம். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, நம்ம போயிட்டுருக்க பாதை கரெக்டான பாதையாக தப்பான பாதையான்னு உங்களுக்கே தெரியாமல் ஒரு மன அழுத்தத்துலேயும் மன ரீதியான பாதிப்புலையும் சில சிக்கல்லையும் தான் மாட்டிகிட்டு இருக்கீங்க. அதனால் மீனராசிக்காரங்க ஜென்மசனி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் இப்படி தாங்க இருக்கும். கவனமாக இருங்க. இதில் ஒரு 5% தான் தப்பிக்கிறாங்க. 100 பேர் பாருங்கள், 95% பேர் அப்படி தாங்க பாதிப்பில் இருப்பாங்க. 5 பேர் எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி இருக்கிறவங்க எப்படி எஸ்கேப் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு பெருசாக இதில் பாதிப்பு இருக்கிற மாதிரியே தெரியாது. பெருசாக பாதிப்பு இருக்காது. அந்த ஜென்மசனி பெருசாக அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது. ஏன்னா ஜாதகத்தில் சனி சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்டு லக்னாதிபதி நல்லா இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்தி அவங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 7.5 வந்த மாதிரியே தெரியாது. அதில் 100ல் 5 பேர் தாங்க தப்பிக்கிறாங்க. 95% பேர் பாதிப்பில் தான் இருக்காங்க. அதில் மாற்றமே கிடையாது. இப்போ ராசியில் இருக்க சனி பார்த்திங்கன்னா ஹெல்த் பிரச்சனை கொடுப்பார். உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கும். வண்டி வாகனத்தில் கவனமாக போகணும். யாரையும் நம்பக்கூடாது. ஜாமீன் கழுத்து போட்டிங்கன்னா சிக்கிடுவீங்க. லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த டைம் தான் லவ் பிரேக்கப் ஆகிற டைம். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க அடி மேல் அடி விழுகும். வளர்ச்சி இருக்காது. உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது. நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் போடுவீங்க, ரொம்ப நேரம் வேலை செய்வீங்க, ரொம்ப நேரம் உழைப்பீங்க. ஆனால் அதுக்குண்டான பணம் வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்குண்டான அந்த அத்தனை அமைப்பும் சனி கற்றுக் கொடுத்துட்ருக்காருங்க. கூட இருக்கவங்க யார், சுற்றி இருக்கவங்க யார், உலகம்னா என்ன, மற்றவங்க எப்பேற்பட்டவங்க, காசு பணம்னா என்ன, எல்லாமே உங்களுக்கு சனி கற்றுக் கொடுத்துட்ருப்பாரு. அதனால் இந்த மாதம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஆனால் ராசிநாதனோட உங்களுக்கு சுக்கிரன் வர்றது பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஓரளவுக்கு ஆறுதல்னு சொல்லலாம். 8ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசி மேலேயே வர்றார். அப்போ அந்த பிரச்சனை, கஷ்டம் அதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதை சமாளிப்பீங்க, அவ்வளோதான். சரிங்களா? ராசி மேலே சுக்கிரன் வரனால பார்த்திங்கன்னா பரவாயில்ல, நம்ம வாழ்க்கையில் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா போன மாதத்தை விட இந்த மாதம் கொஞ்சம் பரவாயில்லையே இருக்குன்னு சொல்லலாம். அது 6ஆம் அதிபதி பயிற்சியும் உங்களுக்கு 8ஆம் அதிபதி சூரியன் சுக்கிரனோட பயிற்சி மட்டும் தான் இந்த மாதம் நடக்குது. 6ஆம் அதிபதி சூரியனும் 15ஆம் தேதி உங்கள் ராசி மேலே வர்றாரு. 8ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி உங்கள் ராசி மேலேயே வர்றாரு. சரிங்களா? அதனால் பார்த்திங்கன்னா கேட்ட இடத்துல கடன், கேட்ட இடத்துல உதவி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடைக்கலைன்னா கூட ஓரளவுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் இந்த மாதம் உருவாகும். சரிங்களா? அதை பயன்படுத்திக்கங்க. ஹெல்த்தில் கவனமாக இருங்க. உடம்பு உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாமே வரும் உங்களுக்கு. அதெல்லாம் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். மற்றபடி திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் பாருங்கள், திருமணத்துக்காக செலவு பண்ணுறது, திருமணத்துக்காக வரையும் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுபவரியங்கள் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொண்டு போகும். ஏன்னா 7ஆம் அதிபதி புதன் 12ல் இருக்கார், குருவோட பார்வையில் இருக்கிறனால திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செலவு பண்ணுறது, இல்லை கணவனுக்காக செலவு பண்ணுறது, அல்லது மனைவிக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் சுப விஷயங்களுக்காக, சுப காரியங்களுக்காக, நல்ல விஷயத்துக்காக, வளர்ச்சிக்காக செலவு பண்ணுற மாதிரி மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். சரிங்களா? ஆனால் சமாளிப்பீங்க, கவலைப்படாதீங்க. நான் ராசியில் இருந்த சனி உங்களை போட்டு ஆட்டி படைச்சிட்டு இருந்தார், உங்களை போட்டு உலுக்கி எடுத்துகிட்டு இருந்தார். கூட சுக்கிரன் வர்றது ஒரு ஆறுதல் மாதிரி உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதனால் பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க. பிரச்சனை இருக்கும் தான், கண்டிப்பாக பிரச்சனை இல்லாமல் இல்லை. அதை எப்படியே சமாளிச்சிருவீங்க. புது வேலையெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். இருக்கிற வேலைக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிங்க போயிருங்க. இருக்கிற வேலையை விட்டுற வேண்டாம். ஏன்னா அது கடுமையான மன உளைச்சல் கொடுத்துரும். இந்த மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ராசியில் சுக்கிரன் வர்றது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஒளிகிரகம் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி விட இந்த மாதம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லிடலாம். சரிங்களா? குரு 4ஆம் இடத்துல இருக்காருங்க. வண்டி, வீடு, வாகனம் வாங்கலாமான்னு ஒரு சில பேர் கேட்குறீங்க. இப்போ வீடு வாகனம் வாங்குறது, நிலம் வாங்குறது, இது மாதிரி கடன் வாங்கியாச்சு ஏதோ ஒன்று பண்ணிடுங்க. நீங்கள்
ஒரு நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, ஒரு வாகனம் வாங்குறது, வண்டியில் ரிப்பேர் வச்சிருச்சு, வாகனத்தை மாற்றணும், இல்லை 2 வீலர் 4 வீலர் மாற்றணும், இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தாராளமாக பண்ணலாம். அது உங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருக்கான்னு பாருங்கள். அப்படி பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். ஆனால் இப்போ பொதுவாக 7.5 சனி வரும்போது ஏதோ ஒரு செலவு பண்ணிடணும், விரையும் பண்ணிடணும். அது உங்களுக்கு சேஃப்டி. உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் ராகுலாம் இருக்காருங்க. இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பேருக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தையோட ஆரோக்கியத்தில், உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வரும். அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? மற்றபடி வெளிநாடு போகலாங்க இந்த மாதம். வெளிநாடு போகலாமான்னு கேட்குறீங்க. ஜென்மசனியில் ஒரு சேஞ்சு கிடைக்கிறதுக்காக ஒன்றா இடமாற்றம் பண்ணுறது, வெளிநாடு போகிறது, வெளிமாநிலம் போகிறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுங்கள். பட் இருக்கிற வேலையை விட்டு நீங்கள் போயிட வேண்டாம். சரிங்களா? ஏதாவது வாண்டாடாக உங்களுக்கு அவங்க கால் பண்ணுறாங்க, கூப்பிட்டாங்க, வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மட்டுமே நீங்கள் போகலாம். தவிர இருக்கிற வேலையை விட்டு லொக்கேஷன் மாற்றி வேறு இடத்துக்கு போய் வீடு அங்கே சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிடாதீங்க. அது போராட இன்னும் கொஞ்சம் பிரச்சனை கண்டிப்பாக கொடுத்துரும். சரிங்களா? அதனால் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வேலைக்கு போகிறது நல்லது. இருக்கிற வேலையை விடவே கூடாது. நீங்கள் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா அளவாக முதலீடு போடுங்க. பெரிய அளவுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. பெரிய அளவுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பே உங்களுக்கு கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அடி மேலே அடி விழுகும். ஏற்கனவே நிறைய பேர் பணம் இல்லாமல், காசு இல்லாமல், அசிங்கப்பட்டு, சுற்றி இருக்கவங்களால கேவலப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க மீனராசிக்காரங்க. குடும்பத்தில் நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை, குடும்ப சூழ்நிலை சரியில்லை. ஏன்னா இப்போ 2ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பாருங்கள் 12ல் மறைஞ்சிருக்கார். 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்குன்னா குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க மீனராசிக்காரங்க. பிரச்சனை வரும், ஆனால் சமாளிப்பீங்க. ஆனால் புதுசாக எந்த ஒரு காரியத்திலையும் இறங்க வேண்டாம் இந்த மாதம். சரிங்களா? திருமணத்துக்காக முயற்சி பண்ணலாம், அதுக்காக வரையும் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு சாதகமான அமைப்பு தான். மற்றபடி பெரிய முயற்சிகளை எதுவும் பண்ணி போய் லைஃப்பில் போய் மாட்டிக்காதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு அடி மேல் அடி விழுந்துட்டுருக்கு, பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கீங்க. அதனால் கவனமாக இருக்கணும் இந்த மாதம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் மீனராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பீங்க, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பீங்க, ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பீங்க. இது என்ன நட்சத்திர பாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, உங்கள் வயசு என்ன, அதே மாதிரி உங்களுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, என்ன கிரகங்களோட ஆளுமையில் இருக்கீங்க, என்ன கிரகங்களோட ஆட்டி படைச்சிருக்கு, நல்ல கிரகத்தோட தாக்கமாக கெட்ட கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்களா, என்ன பிளானட்டோட இம்பேக்டில் இருக்கீங்க, அது சுப கிரகமாக பாவ கிரகமாக, நல்ல கர்மாவா கெட்ட கர்மா போயிட்டுருக்கா. இது அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில கிரகங்களோட அமைப்பு அவங்கள ஆட்டி படைச்சிட்டு இருக்கும். அதை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, லைஃப் மாறுமா மாறாதா, எப்போ தான் மாறும், இல்லை அந்த 95% பாதிப்பில் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பாதிப்பு வந்து இன்னும் அந்த 95% பேர் பாதிப்பில் இருக்காங்க. அந்த பேர் பாதிப்பில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய பாதிப்பு வருமா, இல்லை அந்த 5 பேர் எஸ்கேப் ஆனாங்க சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 5 பேரில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எஸ்கேப் ஆகுங்கன்னா அவங்களுக்கு நல்ல கிரகத்தோட தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கும். அதனால தான் அவங்க எஸ்கேப் ஆகுறாங்க. அது வந்து அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி. அப்போ ஜாதகத்தை பார்த்து தெளிவாக முடிவு எடுத்துக்குங்க. சரிங்களா? என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.